ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து இந்த பட்ஜெட் பேஸ்டாக வந்து இந்த வேரியன்ட்ஸ் காரோட வேரியன்ட்ஸ்லாம் பார்த்தோம். பேசிக் மாடல்ஸ் என்ன, மிட் வேரியண்ட்னா என்ன, அதிலே வந்து எக்ஸ்யூவினா என்ன, ஸ்மால் எக்ஸ்யூவினா என்ன, செடான்னா என்ன, எஸ்டேட் மாடல் எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொன்னேன். அதே போல் தான் இப்பயும் வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் கார் பர்ச்சேஸ் பண்ணும்போது எந்தெந்த விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரே பிராண்டு அப்படின்னா பல டீலர்ஸ் இருப்பான், பாப்புலர் அந்த மாதிரி, கேவிஎன் அந்த மாதிரி ஏகப்பட்ட டீலர்ஸ் இருப்பான். அப்போ டீலர்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் முதல்ல என்ன வண்டி வாங்க போகிறீங்கன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து பேசிக் மாடல் இருக்கும், மிட் மாடல் ஒன்று இருக்கும், எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ அப்படி இருக்கும். அதில் பவர் விண்டோஸ், அதில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பான், அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பான். அதில் உங்களுக்கு எது வந்து அஃபோர்டபுளாக இருக்கோ, உங்களோட ப்ரிஃபர்டாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க வண்டியை. செலக்ட் பண்ண பிறகு அந்த பிராண்டு, அது மாருதி சுசுக்கியா இல்லை சுசுக்கியா இல்லை டொயோட்டாவா ஹோண்டாவா என்ன பிராண்ட் அப்படின்றத பார்த்துட்டு அதில் என்ன டீலர்ஸ்லாம் நியர்பை உங்களுக்கு இருக்காங்க அப்படின்றத வந்து லிஸ்ட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாடல், அந்த மாடலோட ப்ரைஸ் கோட் அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்க என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ ஷோரூம் ப்ரைஸ் என்ன, டேக்ஸ் என்ன, இல்லை அதான் லைஃப் டேக்ஸ் வரும், அது ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அண்ட் லைஃப் டேக்ஸ் வரும். இதில் எதுவுமே சேஞ்சஸ் பெருசாக இருக்காது. அதையும் தாண்டி சில விஷயங்கள் நீங்கள் வந்து அந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ஸு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ஸு, சர்வீஸ் சார்ஜஸ்ஸு, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்றத இந்த 3-4 கோட் நீங்கள் வாங்குறத வச்சு நீங்கள் தெளிவு அடைஞ்சிடணும். இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்சூரன்ஸ்க்கு அவங்க என்ன கோட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஷோரூம்லேயும் அவங்களுக்குன்னு வந்து இப்போ மாருதியில் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கும், அவங்களே பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க டைப் வச்சுருப்பாங்க, இஃபோட்டோக்கியோடையோ நியூ இண்டியாவோடையோ இல்லை ஐசிஐசிஐ லம்பார்டோடையோ ஹெச்டிஎஃப்சியோடையோ வச்சுருப்பாங்க. ஸோ அதில் அவங்க என்ன கோட் கொடுக்குறாங்க அப்படின்றது. இப்போ கவர்மெண்ட்டோட நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் தேர்ட் பார்ட்டி வந்து மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. இதில் வந்து 2 இருக்கும். ஓடினா ஓன் டேமேஜ், நமக்கு என்ன அடிபட்டுறது, வண்டிக்கு அடிபட்டுறது, அதெல்லாம் வந்து அதுலேருந்து கிளைம் பண்ணிப்பாங்க. தேர்ட் பார்ட்டி, நம்மளால் அடுத்தவங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா, அடுத்தவங்களுக்கு விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு பே பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டின்னு ஒரு அமௌண்ட்டை இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்து வச்சுப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, இன்சூரன்ஸ் இல்லாததால் நிறைய இஷ்யூஸ் வருது, கோர்ட்டில் நிறைய கேசஸ் பெண்டிங் இருக்குன்ற காரணத்தினால வண்டி சேல்ஸ் பண்ணுறப்பயே வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து தேர்ட் பார்ட்டி மேண்டேட்டரி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஓடி ப்ளஸ் 3 தேர்ட் பார்ட்டியோட உங்களுக்கு இன்சூரன்ஸோட வேல்யூ போட்டு வந்துடும். நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் 2 இயர்ஸ், அது தேர்ட் பார்ட்டி சில கம்பெனிகள் வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் கூட போடுறாங்க. அந்த கன்சிக்யூட்டிவ் செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸ் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஓடி மட்டும் தனியாக ஒரு பார்ட் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும், ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டி பே பண்ணிருக்கிறதுனால. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு வந்து நீங்களே ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் என் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வீட்டில் வச்சுருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வச்சுருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியிலே யாராவது ஒருத்தர் வந்து இன்சூரன்ஸோட ஏஜெண்ட்டாக கூட இருக்கலாம். அவங்க இதை விட பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தராங்கன்னா அஃபோர்டபுளாக நீங்கள் வந்து யூ கேன் சூஸ் தட். அந்த ஆப்ஷன் கூட வந்து யூ கேன் மூவ் ஆன். கம்பெனியில் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எங்ககிட்ட இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா, நீங்கள் வண்டி எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா எங்கள் இன்சூரன்ஸ்ன்றதுனால எந்த அப்ரூவலுக்கும் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் எடுத்தனாலும் டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வண்டியை கொண்டு போய் விட்டுட்டீங்கனாலே போதும். எல்லா ப்ரொசீஜரும் சேம் தான். அதனால் வந்து அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு பெனிஃபிஷரியாக இருக்க இன்சூரன்ஸில் வந்து பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் உங்களால் வாங்க முடியும் அப்பார்ட் ஃப்ரம் ஷோரூமில் இருந்து அப்படின்னா நீங்கள் அதை கூட நீங்கள் அஃபோர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது ஒரு வெஹிக்கிள் வந்து டிசம்பரில் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் போகும். ஏன் ஆஃபர்ஸ் போகும்னா, இந்த இயர் எண்டு போகும்போது அந்த இயர் முடிஞ்சிருதுன்னும் போது ஒரு வண்டியோட வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்கலாம். அதாவது ரீசேல் போகும்போது வந்து இது வந்து இயர் வந்து டிசம்பர்னு வரும்போது ஆல்மோஸ்ட் அந்த இயர் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதம் ஜனவரியில் பண்ணியிருந்தால் கூட அந்த வெஹிக்கிள் வந்து டிசம்பர், அதாவது இதுக்கு முந்தின ஆண்டோட வெஹிக்கிளாக தான் அது வந்து பார்க்கப்படும். அதனால் அந்த இயர் கிளியர் சேல்ஸ் எப்படி ஆடி சேல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதுபோல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து டிசம்பர் மாதம் எல்லாத்தையும் மேக்ஸிமம் அந்த இயரில் இருக்க எல்லா பெண்டிங் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு ஆஃபர்ஸ் கொடுத்து சேல் பண்ணுவாங்க. இயரை பற்றி கன்சிடர் பண்ண போகிறேன், நான் வண்டி வாங்க போகிறேங்க, நான் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன், இயரை பற்றி எனக்கு எந்த கன்சிடரேஷனும் கிடையாதுங்க, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸு டிசம்பர் வெஹிக்கிள். இப்போ நீங்கள் ஜனவரிலையோ இல்லை டிசம்பர் மந்த்தே கூட கம்பெனியில் என்னெல்லாம் மேக்ஸிமம் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த ஆஃபர்ஸை நீங்கள் அவைல் பண்ணிக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வைசபிளான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன்.
ஆனால் வெரி பர்டிகுலர் அபவுட் இயர். எனக்கு வந்து 3 வருஷம் கரெக்டாக 3 வருஷம் இருக்கணுங்க. அப்போ நான் மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் போடுவேன், மறுபடியும் ரீசேல் பண்ணுவேன். அந்த டைமில் வந்து எனக்கு 1 வருஷம் பின்னாடி காமிச்சதுன்னா எனக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி பர்டிகுலராக அதை பற்றி ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கு போக வேண்டியதில்லை. அடுத்து வண்டி பார்க்குறது, பட்ஜெட்டை பார்த்தாச்சு, இன்சூரன்ஸை பற்றி பார்த்தாச்சு, எக்ஸோ ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தாச்சு, அதில் என் நம்பர் ஆஃப் டீலர்ஸோடைய அந்த கோட் கம்பேரிசன் பார்த்தாச்சு. இவ்வளோ பார்த்த பிறகு நீங்கள் வண்டி வாங்க போகிறீங்க. வண்டி வாங்க போகும்போது செக்லிஸ்ட்டுன்னு சில விஷயங்கள் கொடுப்பாங்க. அதில் வந்து பர்ஃப்யூம் கொடுப்பாங்க, வண்டி க்ளீன் பண்ணுற அந்த இதை கொடுப்பாங்க, மேட் கொடுப்பாங்க, ஏர் ப்ளோவர் கொடுப்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுப்பாங்க. ஆஃபராக ஒரு 18 ஐட்டம், ஒரு 24 ஐட்டம்ஸ், 22 ஐட்டம்ஸ் அப்படின்லாம் கொடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க. நீங்கள் வந்து அந்த டீலர்கிட்ட கேட்க வேண்டியது 2 விஷயம். இதனோட வேல்யூ என்னவோ அதுக்கான வேல்யூ வந்து நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற திங்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அண்டர் சேசஸ் பெயிண்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். அண்டர் சேசஸ் பெயிண்ட் வந்து நம்ம நிறைய பேர் கம்பெனியில் அடிக்கிறது வந்து அவ்வளோ லைஃப் இருக்காது. ஸோ அண்டர் சேசஸ் பெயிண்ட் நீங்கள் பண்ணிக்கிறது பெஸ்ட் அட்வைஸ். அதே மாதிரி ஃப்ளோர் மேட், ஃப்ளோருக்கு மேலே போடுற மேட், அதாவது அவங்க கொடுத்துருக்குறது வந்து ஒரு கம்பளி மேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து நார்மலான ஒரு மேட்டை வந்து கொடுத்து சேல் பண்ணிவிடுவாங்க. அது உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் அதுக்கு மேலே ஒரு க்ளீனிங் பர்பஸாகவும் இருக்கும், அந்த லைஃப்பும் நல்லாயிருக்கும், அந்த ஹீட்டையும் வந்து ரெசிஸ்டன்ஸ் தாங்குற மாதிரி ஃப்ளோர் மேட்டுன்னு ஒன்று எல்லா வண்டியிலையும் போட்டிருப்பாங்க. அந்த ஃப்ளோர் மேட்டை போட்டு கொடுக்க சொல்லுங்கள். ஸோ சேசிஸ் பிரிண்ட் அண்ட் ஃப்ளோர் மேட் இதை மட்டும் ப்ரிஃபர்டாக போட்டு வாங்கிக்கோங்க. சீட் கவர்ன்றது வந்து உங்கள் சாய்ஸ் தான். சீட் கவர் வந்து நிறைய கம்பெனியில் வந்து ஆஃபராக கொடுப்பாங்க. சீட் கவர் நீங்கள் எடுத்துக்கலாம். சீட் கவர் குவாலிட்டியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பாட்டெல்லாம் விரும்பி கேட்குற ஆளாக இருக்கீங்க, ஜேவிசி ஃபேன்ஸ் இருப்பாங்க, பைனியர் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து கம்பெனியில் இன்பில்ட்டாக சில செட்ஸ் வரும், ஆடியோ செட், ஆடியோ சிஸ்டம். அது உங்களுக்கு செட் ஆகுமான்னு பாருங்கள். இல்லைன்னா அதை நீங்கள் கொடுத்துருங்க. அந்த அமௌண்ட் என்னவோ அதையும் டிஸ்கவுண்ட்டாக வாங்கிட்டு வெளில நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்ன, அதில் எதாவது டிஃப்ரென்ஸ் வருதான்னு பார்க்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் டேக்ஸ், லைஃப் டேக்ஸும் வந்து மேண்டேட்ரி, அதில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக வந்து ஷோரூமில் ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அது பண்ணுறாங்களா? ஹேண்ட்லிங் சார்ஜ், இங்கேருந்து கொண்டு போகிறது கொண்டு வர்றது, அதுக்கான சார்ஜஸ் எதாவது போடுறாங்களா, ஹிடன் சார்ஜஸ், அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் மேக்ஸிமம் கேட்டு வாங்குறதுனா வாங்குங்க. இன்சூரன்ஸு, அவங்க கொடுக்குற ஆஃபர் என்ன, உங்களால் வெளியே ப்ரைவேட்டாக என்ன பண்ணிக்க முடியும், இல்லை அவங்கக்கிட்ட என்ன பெஸ்ட் ரேட் நீங்கள் நெகோஷியேட் பண்ணி இன்சூரன்ஸ் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும்.